இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ப்ரீவியஸ் வீடியோல நாங்க பார்த்த மாதிரி feasibility ஸ்டடி மட்டும் நாங்க கவர் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோ செஷன். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற டாபிக் கவர் பண்ண போறோம். தென் கண்டினியூஸா அதோட இருந்து வர போற நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா நான் இந்த இவ்வளவு விஷயத்தையும் பற்றி நான் ஒரு ஃபுல் அவுட்லைன் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நாங்க பார்த்துட்டு வரோம். அதுல இனிஷியலா பார்த்தது ப்ராப்ளம் டெஃபினிஷன், தென் feasibility ஸ்டடி பற்றி பார்த்திருந்தோம். 5 டைப்ஸ் ஆஃப் feasibility ஸ்டடிஸ் ஜென்ரலா இருந்தாங்க அதுல கதைச்சிருந்தோம். அதுல கதைச்ச 5 டைப்ஸ் ஆஃப் feasibility ஸ்டடிஸை விட எக்ஸ்ட்ராவான சில feasibility ஸ்டடிஸும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் feasibility, தென் கல்ச்சரல் feasibility, ஆர்கனைசேஷனல் feasibilityன்னு சொல்லி நிறைய டைப்ஸான அடிஷனல் feasibility ஸ்டடிஸும் எங்களுக்கு அவைலபிளா இருந்தாலும், நான் அந்த வீடியோ செஷன்ல ஜஸ்ட் ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் feasibility ஸ்டடிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட்ஸ் இனஃப் ஃபார் அவர் சிலபஸ். தென் when we are coming under the system analysis part, so system analyzing means we are prioritizing the system requirements. so இந்த இடத்துல நாங்க requirements அப்படின்ற டாபிக்கை பற்றி பார்த்துட்டு வரோம். யூசர் requirements அப்படி என்றால் என்ன? யூசர் requirements அப்படின்றது ஒரு யூசர் ஒரு சிஸ்டத்தில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போற சில விஷயங்கள். So user requirements means these are the features we are expecting from the system. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு வரேன். நாங்க ஒரு chatting சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வைக்கிறோம். உதாரணத்துக்கு வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல நாங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் நாங்க கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொள்வோம். முதலாவது விஷயம், நாங்க இந்த வாட்ஸ்அப்ல சேட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். சேட்ன்றதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வேற வேணும். நாங்க சேட் பண்ணிக்கல ரிப்ளை பண்றதுக்கான கீபேட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். தென் கால் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கணும் யோசிப்போம். தென் வீடியோ காலங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும், அதே அந்த சேட்டிங் ஆப்ல. அடுத்தது நிறைய ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளா இருந்தா எங்களுக்கு ஓகே என்ற மாதிரி யோசிப்போம். இப்படி நிறைய விஷயங்களை நாங்க வாட்ஸ்அப்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப்ல எங்களுக்கு குரூப் இருந்தா நல்ல மட்டுமா யோசிப்போம். ஸோ இப்படியான எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு வேற வேற. அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் அப்படின்ற கம்பெனியும் யூசர் என்னத்தை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணினமோ அதே எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணி கொண்டு போய். ஸோ இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப் அப்படின்றது திடீரென்று இவ்வளவு ஃபீச்சர்ஸோடையும் ஒரு வாட்ஸ்அப் இல்லை. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸுக்கு முதல் யூஸ் பண்ணின அந்த வாட்ஸ்அப்பை நீங்க ஒரு திங்க் பண்ணி பாருங்க. இன்றைக்கு யூஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல இருந்திருக்காது. ஸோ டே டு டே லைஃப்ல தே ஆர் அப்டேட்டிங் தியர் செல்ஃப். தென் now we are getting this modern WhatsApp with the newest user requirements. That's the thing. ஸோ வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை இப்படி நிறைய அப்டேட்டுக்கு உட்படுத்த நாங்க யூஸ் பண்றோம்டா, வாட் அபவுட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வைபர், டெலிகிராம் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே அப்படிதான். ஸோ அக்கார்டிங் டு த யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸ் தே ஆர் மாடிஃபைங் தியர் செல்ஃப். ஸோ இந்த யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸை பற்றி நாங்க அனலைஸ் பண்ண போற ஆக்டிவிட்டிக்கு நேம் தான் சிஸ்டம் அனாலிசிஸ். ஸோ சிஸ்டம் அனாலிசிஸ் மீன்ஸ் நாங்க சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் ஒன்று வச்சிருக்கலாம். Analyzing the requirements of users. So requirements அப்படி என்று சொன்னால் the expectations which are expected from the system. ஒரு யூசர் சிஸ்டத்தில இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கொள்ள போறது எல்லாத்தையும் நாங்க requirements சொல்லிக் கொள்ளலாம். ஸோ இந்த சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற பார்ட்ல 2 விதமான requirements பற்றி நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு சிஸ்டம் கம்பல்சரியா ப்ரொவைட் பண்ண வேண்டிய ரிக்யூர்மெண்ட்ஸை நாங்க சொல்லிக் கொள்வோம் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட். So functional requirements means these are the compulsory requirements which must be provided by the system. So second type of requirements நாங்க சொல்லிக் கொள்வோம் non-functional requirements. Non-functional requirements means these are the additional requirements or the constraints or limitations of the system. So functional requirements means these are the mandatory or compulsory requirements. Non-functional requirements means these are the additional requirements or extra requirements
or limitations or constraints. So functional requirements என்றது ஒரு சிஸ்டத்தின் கட்டாயமான பகுதியா இருக்கிற அதே நேரம் நான் ஃபங்க்ஷனல் requirements அப்படின்றது ஒரு சிஸ்டத்துக்கு அடிஷனலான ஃபீச்சர்ஸா இருக்கு. இப்ப நாங்க எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம் மிஷின் அப்படி என்ற ஒரு சிஸ்டத்தை கன்சிடர் பண்ணிக்கொள்வோம். ஒரு ஏடிஎம் மிஷினை நாங்க கம்பேர் பண்ணுவோமா இருந்தால் அந்த ஏடிஎம் மிஷின்ல வந்து நீங்க கேஷை வித்ட்ரோ பண்ணணும். ஸோ கேஷ் வித்ட்ரோயிங் ஃபெசிலிட்டி இன் ஏடிஎம் தட்ஸ் கம்பல்சரி. கேஷ் டிபாசிட் கேஷை வந்து டிபாசிட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி அது கட்டாயம். தென் பில்லிங் ஃபெசிலிட்டி நாங்க செய்யற ஆக்டிவிட்டிக்கான பில்ஸ் எங்களுக்கு ப்ரூஃபுக்கு வேணும், அது கட்டாயம். பேலன்ஸ் செக் பண்ண வேண்டிய ஃபெசிலிட்டி அது கட்டாயம். நாங்க பேலன்ஸ் வந்து அந்த மிஷின்ல பார்க்கணும். இவ்வளவும் கட்டாயமான ஃபீச்சர். ஸோ ஏடிஎம் மிஷினுக்கு இந்த 4 ஃபீச்சருமே ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸா கன்சிடர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் ஃபங்க்ஷனல் இது எடுக்கும். நான் ஃபங்க்ஷனல் அப்படின்னு பார்க்க போறது ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு அடிஷனல் ஃபீச்சர். ஒரு ஏடிஎம் மிஷின்ல வந்து கலர் டிஸ்பிளே இருக்க வேணும். இது வந்து ஒரு நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ். பிகாஸ் கலர் டிஸ்பிளே இல்லாலும் நீங்க அங்க போய் காசு எடுப்பீங்க, அது ஓகே. தென் சவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும் அந்த ஏடிஎம் மிஷின். அந்த ஏடிஎம் மிஷின் வந்து ஒரு 5 செகண்ட்ல எல்லா ரெஸ்பான்ஸையும் எங்களுக்கு தர வேணும். ஸ்பீடா இருக்க வேணும், ஹை ஸ்பீடா இருக்க வேணும். ஸோ இதுகள் எல்லாத்தையுமே நான் ஃபங்க்ஷனல் சொல்லிக்கொள்ளும். ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியா இருக்கும். நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அடிஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸா இருக்கும். ஸோ அடிஷனலா நாங்க நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க ஒரு ஏடிஎம் மிஷின் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான இன்டர்ஃபேஸ் இருக்க வேணும், எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்க வேணும். இதெல்லாம் நாங்க அடிஷனலா தான் யோசிப்போம். ஸோ ஒரு சிஸ்டத்தின் கம்பல்சரியான ரிக்யூர்மெண்ட்ஸ் ஃபங்க்ஷனல், தென் அப்படி இல்லை எக்ஸ்ட்ராவான ரிக்யூர்மெண்ட்ஸ் நான் ஃபங்க்ஷனல் அப்படி என்று டிவைட் பண்ணி கொள்ளலாம். இதே மாதிரி நாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்க போறோம். ஒரு மொபைல் போன். நீங்க ஒரு மொபைல் போன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படி என்று சொன்னால் அந்த மொபைல் போனுக்கு ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸா நீங்க எதை எடுப்பீங்கன்னு சொன்னா அங்க இருந்து மேக் கால். நீங்க ஏதாவது ஒரு இன்னொரு மொபைல் போனுக்கு கால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அந்த மொபைல். அடுத்த வந்து ரிசீவ் கால் வந்து நீங்க ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தென் எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி, நீங்க அந்த போன்ல இருந்து எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபங்க்ஷன். ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணுவீங்களா இருந்தா அந்த போன் வந்து ஒரு ஸ்மார்ட் போனா இருக்க வேணும். இது வந்து ஒரு நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ். பிகாஸ் ஸ்மார்ட் போன் இல்லாட்டி நீங்க யூஸ் பண்ணலாம், பட் இது ஒரு அடிஷனல் ஃபீச்சர். இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்க வேணும், கலர் டிஸ்பிளே இருக்க வேணும், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வேணும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வேணும், வீடியோ கேமரா கிளியரா இருக்க வேணும், வாரண்டி வந்து 5 இயர்ஸ் இருக்க வேணும், பேட்டரி சார்ஜ் நிறைய நேரம் நிற்க வேணும். இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ். ஸோ ஜஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் மீன்ஸ் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ். ஸோ எப்பவுமே நாங்க இந்த ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணினால் மட்டும்தான் இந்த சிஸ்டத்தின் அனாலிசிஸ் அப்படின்ற பார்ட்டை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு சிஸ்டத்தின் அனாலிசிஸ் பார்ட் நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸை உடனடியா நாங்க ஃபுல்ஃபில் பண்ண வேண்டி இருக்கும். நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் நாங்க லேட்டரும் ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஒரு மொபைல் போன் வாங்க போறீங்கன்னு சொன்னா உண்மையில இந்த 3 ஃபீச்சர் உங்களுக்கு காணும். பிறகு நாங்க ஃபியூச்சர்ல மேபி நான் ஃபங்க்ஷனல பார்த்து வேற மொபைல் போனை பார்க்கலாம். இது ஃபைன். இப்ப நாங்க ஜென்ரலான சில டேர்ம்ஸ் பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்க ஒரு இ-காமர்ஸ் சைட் ஒன்று எடுத்துட்டு வரும். இ-காமர்ஸ் சைட் என்னன்னு இதுல சொல்ல வர்றது வந்து டெராஸ் என்ற வெப்சைட்டுக்கு வரும். ஸோ டெராஸ் என்ற இந்த வெப்சைட்டின் ஜஸ்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன கட்டாயம் என்னென்ன எக்ஸ்ட்ராவான சில நாங்க திங்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டெராஸ் வெப்சைட்ல இருக்க போற கண்டென்ட்ஸ் நார்மலா உங்களுக்கு எல்லா ப்ராடக்டையுமே வந்து என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லி சொன்னால் இதுல சின்ன சின்ன பாக்ஸஸ் சில இமேஜஸ் தந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கம்பல்சரியான சில ஃபீச்சர். தட் மீன்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா இதுல சின்ன சின்ன பாக்ஸ்ல இமேஜஸ் தந்திருக்க வேணும். Then only we can identify which product and the price of the particular product. So every product எங்களுக்கு இமேஜஸ் வைஸா தந்திருக்கணும். இது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ்.
தென் எங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த சர்ச் பார்ல சர்ச் பண்ணலாம். இது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். தென் இந்த ப்ராடக்ட்டுக்கான பிரைசஸ் எல்லாம் நாங்க பார்க்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா கொமெண்ட்ஸ் வந்து எழுதலாம். ஸோ எந்த ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லயுமே நாங்க கொமெண்ட்ஸ் ரைட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டின்றது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். பிகாஸ் நாங்க கொமெண்ட்ஸை பார்த்து தான் வேற வேற திங்ஸ் ஓட பண்ணுவோம். ஸோ கொமெண்ட்ஸ் ஃபெசிலிட்டி கட்டாயம். இப்படி ஒரு அடையாளம் இருக்கு இந்த இடத்துல. நான் ஒரு ப்ளூ கலர் இங்க் வந்து யூஸ் பண்ணி ஹைலைட் பண்றதுக்கு இந்த இடத்த பாருங்க. இதை நாங்க ஷாப்பிங் கார்ட்னு சொல்லிக்கிறோம். ஸோ ஷாப்பிங் கார்ட் அப்படின்றது என்னன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ற டைம்ல இந்த ஷாப்பிங் கார்ட்ல இதை ஆட் பண்ணி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த திங்கை வாங்க போறேன்னு சொல்லி சொன்னாலும் உதாரணத்துக்கு இந்த டோர்ச் லைட் மாதிரியான ஒரு சில இங்க ஏர்போர்ட்ஸ் ப்ரோன்னு சொல்லி ஒன்று. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்க போறேன்டா இதை ரைட் கிளிக் பண்ணலாம். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது இதை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணா இது கேட்லாக் வந்து எனக்கு வியூ ஆகும். தட் மீன்ஸ் இந்த டீடைல்ஸ் வந்து வியூ ஆகும். இதை லாஸ்டா என்ன செய்யலாம்னா வாங்கலாம். நான் இதை பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கலாம். இது பை நவ் ஒன்று கொடுக்கலாம், அல்லது இதுல ஆட் டு கார்டு கொடுக்கலாம். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்தேன்னா நான் இந்த ஆட் பண்றது வந்து இந்த லிஸ்ட்ல போய் அட்டா பிறகு நான் வேறு ஒரு நாள் வாங்கலாம், அல்லது சேர்த்து போட்டு லாஸ்டா எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷாப்பிங் கார்ட் அப்படின்றது ஒரு கம்பல்சரியான ஒரு ஃபீச்சரா இருக்கு. ஸோ ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நாங்கள் இதை பண்ணிக்கொள்ளலாம். இப்படி நிறைய ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்லிக்க நிறைய விஷயம் சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த வெப்சைட் ஸ்பீடா இருக்க வேணும், ஃபிங்கர் பிரிண்ட் ஒதென்டிகேஷன் இருக்க வேணும். உண்மையில செக்யூரிட்டின்றது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தானே. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்க வேணும் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட், ஜென்ரலான ஒரு விஷயம். யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கால ஒரு சிஸ்டத்தை நாங்கள் செக்யூர் பண்ண வேணும்ன்றது ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். ஆனா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனல். இப்போ உதாரணத்துக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒதென்டிகேஷன், ஃபேஸ் லாக் கொடுத்து தான் ஒதென்டிகேட் பண்ண வேணும். தென் பேட்டர்ன் லாக், நம் லாக், பாஸ்வேர்ட், மற்றது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் வந்து அடிஷனல் ஃபீச்சர். ஸோ நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும். ஆனா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அடுத்த விஷயம், நாங்க இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல கொமெண்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்டா எடுக்கலாம். இப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்ல நிறைய விஷயம் பார்க்கலாம். இ-காமர்ஸ் வெப்சைட் செக்யூரிட்டிக்காக யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாவிக்கிறது வந்து ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். தென் வாரண்டி எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். அப்ப இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்ல இருக்க போற அட்ராக்டிவ் இன்டர்ஃபேஸ், ஒரு கவர்ச்சிகரமான இடைமுகம் என்று சொல்லிக் கொள்வோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தா தான் கஸ்டமர்ஸ் இதை வந்து வாங்குவாங்கன்றதுக்காக கலர்ஃபுல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிருப்போம் நம்ம அந்த ப்ராடக்ட்டுகளுக்கு. ஸோ அதெல்லாம் அடிஷனல் ஃபீச்சர், நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அந்த வெப்சைட் ஸ்பீடா வேலை செய்ய வேணும், சர்வர் வந்து நல்ல ஸ்பீடா இருக்க வேணும், இதெல்லாம் நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அடுத்த இன்னொரு விஷயம், எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே நாங்க ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்றது வந்து நாங்கள் எங்களோட தனி அக்கௌண்ட்டுக்கு நாங்க செட் பண்ணிக்கொள்றது. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறதுன்றது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ், சேஞ்சிங் தி ப்ரொஃபைல் பிக்சர். ஜென்ரலா உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப்புக்கு டிபி என்று சொல்லிக்கொள்றோம், டிஸ்பிளே பிக்சர் ஒரு டிஸ்பிளே ப்ரொஃபைல். ஃபேஸ்புக் எல்லாம் நாங்க ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுவோம். அத மாதிரி எல்லா இடமுமே எங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்க ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்றது எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதை நாங்கள் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட், நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் நிறைய விஷயம் கதைச்சிருந்தோம். இந்த ஃபீச்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே நாங்க கவர் பண்ண போறது சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்ற பார்ட். Then when we are coming under the topic system design. So system design என்று வரைக்குள்ள நிறைய விதமான டிசைனிங் மெக்கானிசம்ஸ் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாவது வந்து சொல்றது சாஃப்ட்வேர் டிசைன். சாஃப்ட்வேர் டிசைன் அப்படின்றது வந்து நாங்க சாஃப்ட்வேரை எப்படி டிசைன் பண்ண போறோம், ஜஸ்ட் நாங்க டயக்ராமேட்டிக்கா டிசைன் பண்ணிக்கொள்வோம். அதின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், டேட்டா எப்படி சேவ் ஆகும், இதுகளை பற்றி பார்க்கறது. இதே மாதிரி எங்களுக்கு ஹார்ட்வேர் டிசைன் இருக்கு. ஸோ ஹார்ட்வேர் டிசைன். இதுக்கு பிறகு நாங்க டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டேட்டாபேஸ் அப்படின்றது வந்து இந்த டேட்டாவை வந்து எப்படி நாங்க சேவ் பண்ண போறோம், அப்படி அது ஸ்டோர் ஆகும், டேட்டாபேஸ் டிசைன். இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னு சொல்லி ஒன்று.
இன்டர்ஃபேஸ் டிசைன் அப்படின்றது வந்து எப்படி அதுன்ற இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ண போறோம். உதாரணத்துக்கு அது வாட்ஸ்அப்னு சொல்லி ஒரு கிரீன் கலர் தீம், ஃபேஸ்புக் ப்ளூ கலர் தீம், அப்படி இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்க போகுது இதை பற்றி பார்க்குற இன்டர்ஃபேஸ் டிசைன். தென் ஆர்கிடெக்சரல் டிசைன் சொல்லிக் கொடுவோம். இந்த ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஒரு பில்டிங் கட்டுற நேரங்களில் இந்த ஆர்கிடெக்சர்ன்றது கட்டாயமா நாங்கள் பார்த்துக்கோம். ஸோ ஆர்கிடெக்சர் டிசைன் இப்படி நிறைய டைப்பான டிசைன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்க. பட் எனிஹவ் இந்த டிசைனுக்கு எல்லாம் நாங்க வந்து நிறைய டைப்பான டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த டயக்ராம்ஸை நாங்க டூல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கோம். ஸோ என்னென்ன விதமான டூல்ஸ் நாங்க இந்த எஸ்டிஎல்சி அப்படின்ற இந்த மொடியூல்ல நாங்க பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னால், உண்மையில நிறைய டைப்பான டயக்ராம்ஸ் இருந்தாலும் நாங்க டிஎஃப்டி லெவல் 0 அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கு, ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு. ஸோ இந்த டிஎஃப்டி லெவல் 0 டயக்ராம் அப்படின்றத நாங்க சொல்லிக்கொள்வோம் வந்து கண்டெக்ஸ்ட் டயக்ராம். ஸோ கண்டெக்ஸ்ட் டயக்ராம் அப்படின்றதுக்கான இன்னொரு நேம் டிஎஃப்டி லெவல் 0. ஸோ தென் நாங்கள் அடுத்த டூலை பற்றி வருவனுமா இருந்தால் டிஎஃப்டி லெவல் 1 என்று சொல்லிக்கோ. டிஎஃப்டி லெவல் 1. ஸோ டிஎஃப்டி லெவல் 1க்கு லெவல் 1 தான் நேம் சொல்லிக்கொள்வோம். இது வந்து அந்த கண்டெக்ஸ்ட் டயக்ரத்தை விட கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனான வெர்ஷனா இருக்கும். இதை வச்சு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளலாம், ஒரு சிஸ்டம் அப்படி ஒர்க் பண்ணும் அப்படி. தென் உண்மையில டிஎஃப்டி லெவல் 2 இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க மாட்டோம். பிகாஸ் அட்வான்ஸ்ட் லெவல் சிலபஸ்ல டிஎஃப்டி லெவல் 2 பற்றி நாங்க ஒரி பண்ண வேண்டிய தேவை இல்லை. தென் இதை விட ஆக்டிவிட்டி டயக்ராம், டாக்குமெண்ட் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம், சீக்வென்ஸ் டயக்ராம், இஆர் டயக்ராம், டபிள்யூஆர் டயக்ராம், இப்படி நிறைய டைப்ஸ் ஆன டயக்ராம்ஸ் அவைலபிளா இருக்கு. யூஸ் கேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூஜ் டாபிக் ஒன்று இருக்கு. பட் அதை பற்றி நாங்க இங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நாங்க டிஎஃப்டி லெவல் 0, லெவல் 1 இந்த ரெண்டை பற்றி தான் நாங்கள் இங்க கன்சிடர் பண்ணிட்டு வர போறோம். இது ரெண்டு டூலுமே நாங்க சிஸ்டம் டிசைன் அப்படின்ற டாபிக்காக யூஸ் பண்ற டயக்ராம்ஸா இருக்கு. ஸோ இந்த டயக்ராம்ஸை நாங்க டூல்ஸ் என்ற நேமால இங்க மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ டிஎஃப்டி லெவல் 0 அப்படின்ற டயக்ராத்தை பற்றி இப்போ பார்த்துட்டு வர போறோம். டிஎஃப்டி லெவல் 0ன்றதுக்கு கண்டெக்ஸ்ட் டயக்ராம் இன்னொரு நேம் இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தேன். உண்மையில இந்த லெவல் 0 டயக்ராத்தில் இருக்க போற சிம்பிள்ஸ் வந்து ரெண்டு. ஒன்று ஓவல் ஷேப் ஒன்று மார்க் பண்ணிக்கொள்வோம். தென் ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஒரு சிம்பிள் ஒன்று மார்க் பண்ணிக்கொள்வோம். இந்த ஓவல் ஷேப்ல இருக்க போற இந்த சிம்பிளை நாங்க சொல்லிக்கொள்வோம் எக்ஸ்டர்னல் என்டிட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் என்டிட்டி அப்படின்றது வந்து வேற வேற நேம்ஸ் நாங்க சொல்லி கொண்டாலும் இது வந்து ஏதோ ஒரு ஒப்ஜெக்ட் ஒன்று அல்லது பர்சன் ஒன்று ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கு. தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம் என்ன பர்பஸுக்காக நாங்கள் இதை எடுக்கிறோம். தென் இந்த பாக்ஸை வந்து சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். எந்த சிஸ்டத்துக்கு நாங்க டயக்ராம் மேக் பண்ண போறோமோ இதை அந்த பாக்ஸால மார்க் பண்ணிக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல இன்னொரு ரூல். அதுக்கு முதல் நாங்க நோபலா ஒரு டயக்ராம் ட்ரா பண்ற டைம்ல வந்து இந்த ஓவல் ஷேப் அப்படின்றது இந்த பாக்ஸோட இன்டராக்ட் ஆகிற சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த அரோமாக்க இப்படி பாவிக்கலாம். அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க இந்த அரோமாக்க பாவிக்கலாம். பட் எப்பவுமே ஒரு கண்டெக்ஸ்ட் டயக்ராம் சொல்லிக்க ஜென்ரலா ஒரு சிஸ்டம் தான் எங்களுக்கு இருக்கு. அந்த சிஸ்டத்தை தான் நாங்க கன்சிடர் பண்ணோம். பட் நிறைய எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ் இருக்கலாம். ஸோ ரெண்டு எக்ஸ்டர்னல் என்டிட்டி உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அவ ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க மார்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா கட்டாயம் நீங்க டொட் லைன் தான் யூஸ் பண்ணணும். டிரெக்ட் லைன் யூஸ் பண்ண முடியாது. டொட் லைன் தான் யூஸ் பண்ணணும். இது ஜென்ரலான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ வென் வி ஆர் கமிங் அண்டர் த கண்டெக்ஸ்ட் டயக்ராம், ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்க்க போறோம். கண்டெக்ஸ்ட் டயக்ராம் அப்படி ட்ரா பண்ணலாம். டிஎஃப்டி லெவல் 0 ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னு வைப்போம். ஸோ ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நான் இந்த சிஸ்டத்தை இப்படி பாக்ஸா நோட் பண்ணிட்டு ஸோ இதுல பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு நோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நானே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துட்டு அதை ட்ரா பண்ணி கொண்டு வர போறேன். பேங்கிங் சிஸ்டம். ஸோ இதை நாங்கள் ஒரு ஆன்லைன் ஆப் பண்ணி யோசிப்போம். எங்கள்கிட்ட கமர்ஷியல் பேங்க் பிஓசி ஏதோ ஒரு பேங்கின் ஆப் கொண்டு இருக்கு, அதை நாங்கள் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல நாங்க யூஸ் பண்ண போற ஒரு ஆக்டர் தேவை தானே. அந்த ஆக்டரை நான் என்ன செய்யறேன், இப்ப கீழே ஏதோ ஒரு இடத்துல நீங்க ட்ரா பண்ணலாம் கஸ்டம். ஸோ நாங்கள் ஒரு ஓவல் ஷேப் ஒன்று மார்க் பண்ணிட்டு அதை கஸ்டமர் அப்படின்னு சொல்லி இதுல மார்க் பண்ணிக்கோ. கஸ்டமர். ஸோ ஒரு கஸ்டமர் ஜென்ரலா என்னென்ன வேலை செய்யலாம்டா, ஃபர்ஸ்ட் அந்த பேங்க் வெப்சைட் ஒரு மொபைல் ஆப்புக்குள்ள நாங்க லாகின் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு நான் இந்த அரோ மார்க் பண்ணிட்டு இதை நான் லாகின் பண்ண வேணும்னு சொன்னா ரெண்டு விஷயம் நாங்க கொடுப்போம். ஒன்று சொல்றது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். யூசர் ஐடி கொடுக்க வேண்டி வரும் பிளஸ் பாஸ்வேர்ட்.
இப்ப ஒரு விஷயம் முதலாவது நாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க ஆட் பண்ணிக்க பிளஸ் என்ற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். எப்பவுமே ஒரு டயக்ராம் இந்த கண்டெக்ஸ்ட் டயக்ராத்தை நீங்க மார்க் பண்ற டைம்ல எப்பவும் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. பெயர் சொற்கள். பேங்கிங் சிஸ்டம், கஸ்டமர், யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். இதுல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் பிளஸ் போர்ட் ஆட் பண்ணு. பிளஸ் தென் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நாங்க ப்ரொவைட் பண்ண அப்புறம் பேங்கிங் சிஸ்டம் வந்து அந்த கஸ்டமருக்கு சில விஷயத்தை ஷோ பண்ணும். அப்ப அந்த பேங்கிங் சிஸ்டம் ப்ரோசஸ் பண்ணி பார்க்கும் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் சரியா இவர் இன்புட் பண்ணான்னு. சரி என்று சொன்னா இந்த கஸ்டமருக்கு இந்த பேங்கிங் சிஸ்டம் ஒரு டேஷ்போர்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ டேஷ்போர்டு என்று சொன்னால் என்ன? டேஷ்போர்டு அப்படின்றது அந்த பர்டிகுலர் ஆப் வந்து அந்த கஸ்டமரின் பேங்க் பேலன்ஸ், அவருடைய ப்ரொஃபைல், அவருடைய என்னென்ன டைப்பான அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு டிஸ்பிளே பண்ணதானே. ஒரு டிஸ்பிளே வந்து மொபைல் போன்ல பார்க்கக்கூடிய மாதிரி அந்த டிஸ்பிளேயை சொல்றது டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட் வந்து எவ்ரி கஸ்டமருக்கும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் லாகின் பண்ணிக்க எனக்கு வேற டேஷ்போர்ட் வரும், இன்னொரு கஸ்டமர் லாகின் பண்ணிக்க வேற டேஷ்போர்ட் வரும். பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான், பட் பேலன்ஸ் எல்லாம் வேற வேறையா இருக்கு. அப்ப யூசர் ஐடி பாஸ்வேர்டை இன்புட் பண்ற கஸ்டமர் பேங்கிங் சிஸ்டத்துக்கு டேஷ்போர்ட் ப்ரொவைட் பண்ணும். இப்ப அந்த கஸ்டமர் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா வேற வேற அமௌண்ட்ஸை வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்ப கஸ்டமர் வந்து என்ன செய்வாருன்னா பேங்கிங் சிஸ்டத்துக்கு ஒரு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்டா என்னென்ன விஷயம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார்? ஒன்று வந்து அமௌண்ட் இவர் கொடுப்பார். எந்த அமௌண்ட்டை நீங்கள் அனுப்ப போறீங்கன்ற விஷயத்தை கொடுப்பார். அமௌண்ட் கொடுப்பார் பிளஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பார். அக்கௌண்ட் நம்பர், எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அவ்வளவு அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேணும் சொல்லி இந்த பேங்க் சிஸ்டத்துக்கு. ஸோ ஃபைனலா இந்த பேங்கிங் சிஸ்டம் அந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை முடிச்சிட்டு இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணிக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து அந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டுது. ஸோ இதை என்ன செய்யணும்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வருங்க. கன்ஃபர்மேஷன் மெசேஜ் இது எல்லாமே நவுன்ஸ் தான். பாருங்க, சிம்பிளா ஒரு டயக்ராம் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி இருக்கிறார். டேஷ்போர்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அமௌண்ட்டையும் அக்கௌண்ட் நம்பரையும் யூசர் இன்புட் பண்ண உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கொள்ளுது. ஓகே, உங்களுடைய காசு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வருது. ஒரு சிம்பிளான டயக்ராம். ஸோ சேம் இந்த டயக்ராத்திலேயே நீங்க வேற வேற விஷயம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன்னா அட்மின் நீங்கள் சைட்ல ஒன்று ட்ரா பண்ணிட்டு வர. ஸோ எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த ஃபீச்சர் டிலீட் பண்ணிக்கொள்றேன். உண்மையில எல்லா பேங்கிங் சிஸ்டத்துக்கும் அட்மின் ஒரு ஆள் இருப்பார். அட்மின்ன்றது வந்து அந்த ஆப்பை மேனேஜ் பண்ண போற ஆட்கள். பேங்கை தான் நாங்கள் அட்மின் எடுக்கிறோம். ஸோ இந்த அட்மின் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா இந்த பேங்கிங் சிஸ்டத்துக்கு லாகின் பண்ணி கொடுக்குறேன். அவருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு, அவர் என்னதான் பேங்கா இருந்தா. ஸோ உண்மையில வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தா இந்த அட்மின்ன்றவர் என்ன செய்வார்? லாகின் பண்ணி கொள்வார். நான் இதுல யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நான் ஃபர்ஸ்டா லாகின் பண்ணி ஒரு அட்மின் லாகின் பண்ணி தென் அட்மினுக்கு சொல்லி டேஷ்போர்ட் வேறையா இருக்கு. அவர் என்னதான் அட்மினா இருந்தாலும் அவருக்கு ஒரு டேஷ்போர்ட் கட்டாயம் இருக்கிறபடியாக இந்த சிஸ்டம் வந்து டேஷ்போர்டை இவருக்கு ப்ரொவைட் பண்ணிக்கணும். சொன்னதுல டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி இதுல மாறும். தென் அட்மின் வந்து சில சேஞ்சஸ் செய்யலாம். எந்த யூசரை நாங்க எடுக்கணும், எந்த யூசரை ரிமூவ் பண்ணணும் எல்லாம் செய்யலாம். ஸோ இனி வர்ற கண்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சினாரியோ வந்து சேஞ்ச் ஆகிக்கொண்டு போகும். இப்படியான ஒரு டயக்ராத்துக்கு தான் நாங்க சொல்ற நேம் வந்து கண்டெக்ஸ்ட் டயக்ராம் நேமால சொல்லிக்கணும். ஸோ கண்டெக்ஸ்ட் டயக்ராத்துல நாங்க ரெண்டு டிஃப்ரெண்டான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்றோம். ஒரு பாக்ஸ் அண்ட் ஓவல் ஷேப். ஸோ இந்த ஓவல் ஷேப்பை எக்ஸ்டர்னல் என்டிட்டி என்று சொல்லிக்கொள்றோம். ஒரு எக்ஸ்டர்னல் என்டிட்டி ஒரு சிஸ்டத்தோட இன்டராக்ட் ஆகிக்கல நாங்க டைரக்ட் லைன் யூஸ் பண்ணலாம். தென் இதே ஒரு கஸ்டமர் அட்மினுக்கு இடையில டைரக்ட் கனெக்ஷன் ஒன்று வருமா இருந்தா நாங்க அதை கட்டாயம் வந்து ஒரு டொட் லைனால தான் கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல பிளாக் கலரால மார்க் பண்ணி காட்டுறேன். ஒரு கஸ்டமருக்கும் ஒரு அட்மினுக்கும் ஒரு இன்டராக்ஷன் இருந்தா இப்படித்தான் காட்டி டொட் லைன் தான் அதுல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் ஆகுதுன்னா இப்படித்தான் ட்ரா பண்ணிருப்போம். ஸோ இப்படி நாங்க ஒரு கண்டெக்ஸ்ட் டயக்ராத்தை ட்ரா பண்ணிக்கிறோம். ஜென்ரலான டேர்மா இருக்கும் இதெல்லாம். கண்டெக்ஸ்ட் டயக்ராம்ன்ற மாதிரி டிஎஃப்டி லெவல் 1 அப்படி என்ற டயக்ராமும் இப்படியான ஒரு சிஸ்டம் தொடர்பான சில விஷயங்களை டிட்டர்மைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயக்ராமா இருந்து கொள்ளும்.